ஹே ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோடு எதுல முடிஞ்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? இந்த பன்னிகள்லாம் சேர்ந்து ஒரு ஓனாய் அட்டாக் பண்ணும்ல, அந்த இடத்துல இருந்து இந்த எபிசோட ஆரம்பிக்கிறாங்க. அங்கிருந்த பன்னிகள் அந்த ஓனாயை வேட்டையாடி அதோட மாமிசை திங்கிற மாதிரி காமிச்சு இந்த சீரிஸோட நேம போடுறாங்க. அப்படியே கட் பண்ணோம்னா அந்த ஜெயில் பக்கம் போனோம்னா நம்ம பாஸ் இந்த ஜெயிலிருந்து தப்பிச்சிருப்பான்ல. இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு வார்டன் வரான். வார்டனை பார்த்தா அந்த கமாண்டோ லீடரோ இவன் எப்படி இங்கிருந்து தப்பிச்சான், அவங்களுக்கு தெரியாம இவன் இங்கிருந்து தப்பிச்சிருக்க முடியாது, இல்லைனா அவனை கொல்றதுக்கு இந்த போலீஸ்காரன் இங்கே அனுப்புனது நீங்களா தான் இருக்கணும், என்ன நடந்துச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த வார்டனோ எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி சொல்ல, அது எப்படி இந்த போலீஸ்காரன் இங்கே வந்ததோ இல்லை பாஸ் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போனதோ எதுவுமே ரெக்கார்ட் ஆகல. பாஸ் இந்த செல்லை விட்டு வெளியே வராமல் தப்பிச்சு போயிருக்கானா, இந்த செல்லுக்குள்ளதான் ஏதாச்சும் வழி இருக்கும் அவன் தப்பிச்சு போறதுக்கு அப்படின்னு சொல்லி அங்கே இடத்துல செக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி செக் பண்ணிட்டே இருக்கும்போது ஃபைனலா அவங்க தப்பிச்சு போன வழியை கண்டுபிடிச்சு, காய்ஸ் நாம இந்த வழியா உள்ள போய் அவனை கண்டிப்பா பிடிச்சி ஆகும்னு சொல்லி சொல்றான். அதுக்கு வார்டனோ இல்ல உங்களுக்கு சம் பேக்கப் வேணும், நான் இருங்க பேக்கப்புக்கு கால் பண்றேன்னு சொல்லி சொல்ல, அந்த கமாண்டோ ஆபீசர் எங்களுக்கு எந்த பேக்கப்பும் தேவையில்லை, அவனை இந்த ஜெயிலிருந்து கூட்டு வருது எங்க ரெஸ்பான்சிபிலிட்டியா மாறிடுச்சு, ஸோ இனிமேல் நாங்க அவனை பாத்துக்கிறோம், நீங்க யாரும் எங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி போட்டு கமாண்டோ டீம் எல்லாருமே அந்த பங்கருக்குள்ள இறங்க ஆரம்பிக்கிறாங்க. வார்டனோ எப்படியோ போய் தொலைங்கடா அப்படின்னு சொல்லி போட்டு அவன் ரூமுக்கு போறான். போற வழியில அவன் நம்ம ரிப்போர்ட்டரை பார்த்துறான். ரிப்போர்ட்டர் அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே வீடியோ எடுத்துட்டு இருக்கா. இதை பார்த்த வார்டன் 2 போலீஸ்காரங்களை அனுப்பி அவளை பிடிச்சிட்டு வர சொல்றான். அவ வந்ததும் அவ கையில் இருக்க கேமராவை புடுங்கிட்டு அவளை பஸ்ட் இந்த ஜெயிலிருந்து வெளியே தூக்கி வீசுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அதை கேட்ட அவளோ பாஸை கொலை பண்ற ட்ரை பண்றது உங்க ஆளுக தானே, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்ல, இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசினா உன்னை தூக்கி ஜெயிலில் வச்சிருன்னு சொல்லி அவனை மிரட்டிட்டே இவ்வளோ ஃபர்ஸ்ட் இந்த ஜெயிலிருந்து தூக்கி வெளியே வீசுங்கன்னு சொல்லி போட்டு அந்த இடத்துல இருந்து வார்டன் போயிடுறான். அப்படியே கட் பண்ணோம்னா அமெரிக்காவை சேர்ந்த 2 போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பார்டருக்கு வந்திருப்பாங்கல்ல பாஸை கூட்டு போறக்காக, அவங்கள காமிக்கிறாங்க. பாஸ் தப்பிச்சு போன விஷயம் எப்படியோ மீடியால லீக் ஆகி எல்லா சேனலையும் போட்டுட்டு இருக்காங்க. இது அவங்களும் பாக்குறாங்க. அவங்க பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உச்சக்கட்ட கண்காணிப்பில் இருக்க ஒரு குற்றவாளி எப்படி அவ்வளோ ஈஸியா இந்த ஜெயிலிருந்து தப்பிக்க முடியும், அவனை நம்ம பிடிக்கணும்னு நினைச்சோம்னா இந்த வழி பத்தாது, அவனை பிடிக்கிற எங்கிட்ட ஒரு தனி பிளான் இருக்குன்னு சொல்லி போட்டு அந்த போலீஸ்கார அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். அப்படியே அந்த பக்கம் நம்ம பாஸை பார்த்தோம்னா, பாஸ் அந்த குகை வழியா தப்பிச்சு போயிட்டு இருந்தான்ல, அந்த குகை அப்படியே போய் ஒரு பெரிய சுரங்கத்துல ஜாயின் ஆகுது. அந்த இடத்துல நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் பாஸை பார்த்த உடனே, பாஸ் நீங்க வந்துட்டீங்களா, உங்களை பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி சொல்ல, அதுல ஒருத்தன் வந்து பாஸ் கிட்ட அவனோட ஃபேவரட் துப்பாக்கியை கொடுக்குறான். அதை பார்த்த பாஸுக்கோ சந்தோஷம் தாங்க முடியாம அந்த துப்பாக்கியை எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அதே சமயத்துல அந்த இடத்துல ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு வராங்க. இது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இதுதான் நம்ம பாஸோட பையன். பையனை பார்த்த பாஸோ ஏ கண்ணா எப்படா இருக்க, நல்லா இருக்கே அப்படின்னு விசாரிச்சுட்டு பக்கத்துல போய் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அதுக்கு அந்த பையனும் நான் உங்க பக்கத்துல வரமாட்டேன், எனக்கு உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நான் ஒருத்தன் தனியா தான் இருந்தேன், உங்களுக்கு என் மேல பாசம் இருந்திருந்தா என் கூடவே இருந்திருப்பீங்களா, இப்படி ஜெயிலுக்கு போயிருப்பீங்களான்னு சொல்லி கேட்கறான். இதை கேட்ட பாஸோ பையனை நல்லா வளர்த்திருக்க அப்படின்னு சொல்லி சொல்ல, அதுக்கு அந்த பையனை வளர்த்தணும், சாரி பாஸ் என்னை மன்னிச்சிடுங்க, அவன் பேசினதுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லி அவன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறான். அதுக்கு பாஸோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என் பையன் என்ன மாதிரி தான் இருப்பான், நானும் இப்படி தானே பேசுவேன், அதே மாதிரி தான் அவனும் பேசுறான், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி போட்டு நாம் இங்கிருந்து கிளம்புறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும், சீக்கிரம் வேலையை முடியுங்கன்னு சொல்லி சொல்றான். அப்பதான் நமக்கு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னே காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இவங்க ஒரு குகை வழியா வெளியே வந்திருக்காங்கல்ல, இந்த குகை வந்து இந்த இடத்துல சென்டர் பாயிண்டா இருக்கு. இவங்க இங்க இருந்து இன்னொரு குகை வழியா போகணும், பின்னாடி யாரும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இந்த இடத்துல ஃபுல்லா பாம் செட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி யாராச்சும் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்து அந்த இடத்துல கால் வச்சாங்கன்னா அந்த இடமே வெடிச்சு செதறி யாரும் பின்னாடி ஃபாலோ பண்ண முடியாத அளவுக்கு மாறிடும். அதுக்காக தான் இந்த இடத்துல ஃபுல்லா பாம் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இது தெரியாத அந்த கமாண்டோ ஃபோர்ஸ் அந்த குகைக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அமெரிக்கால இருக்கிற நியூ மெக்சிகோ லேபுக்கு போனோம்னா, டாக்டர் ஒரு விதமான போதைப் பொருளை தானும் எடுத்துக்கிட்டு தன்னோட மருந்துலையும் கலந்து விடுறாரு. இது எதுக்காக முன்னாடியே பார்த்தோம்ல, அந்த பண்ணி இந்த மருந்து போட்டா சாக போகுது, அதுக்கு வழி தெரியாமையாச்சும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த போதை பொருளை டாக்டர் அந்த மருந்துல கலந்து விடுறாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்த ஒரு பண்ணியை எடுத்து அந்த பண்ணிக்கு இந்த ஊசியை போட்டு செக் பண்ணி பார்க்கறாரு. அப்படி செக் பண்ணும்போது இந்த பண்ணியும் இறந்து போயிருது. இதனால காண்டான டாக்டர் அந்த பண்ணியை தூக்கி ஒரு கூண்டுக்குள்ள போட்டுட்டு அவர் வெளியே போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணி பாஸ் இருக்க இடத்துக்கு போனோம்னா, அங்க இருக்கவங்க எல்லாம் ஒரு வழியா பாமை செட் பண்ணி பினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அப்போ பாஸோட பையன் பக்கத்துல வந்து, நான் பழைய ஸ்கூல்லே தான் படிக்கணும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்காங்க, நீ வேற ஸ்கூல் மாத்திராதீங்க, நான் வேற ஸ்கூல்லாம் போக மாட்டேன், நான் இதே ஸ்கூல்ல தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்னை இந்த ஜெயிலில் வச்சு கொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்க, நீ அந்த ஸ்கூலுக்கு போனேன்னா என்னையை பழி வாங்குறதா நினைச்சு உன்னை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அதனால உனக்கு யாருக்குமே தெரியாத அளவுக்கு உனக்கு ஒரு ஸ்கூலை நான் ரெடி பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு பையன்காரனும் உங்களையே தான் கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்க, என்னையெல்லாம் யாரும் கொலை பண்ண ட்ரை பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி போறான். அப்படி பின்னாடி போறப்ப அங்க இருந்த ஒரு பாம்பை மிதிச்சிருப்பான். அங்க இருந்தவங்க எல்லாம் கத்துறாங்க. டக்குன்னு அவனை வளர்த்தவன் வந்து அவனை பிடிச்சி தூக்கிடுறான். இந்நேரம் இந்த இடத்துல இந்த குட்டி பையன் பாம்பை மிதிச்சிருந்தானா இங்க இருந்த எல்லாருமே செத்து போயிருப்பாங்க. எப்படியோ அவனை வளர்த்த தொப்பிக்கார அவனை காப்பாத்திடுறான். இதனால அந்த குட்டி பையனும் அங்க இருந்த எல்லாருமே மரண பீதி ஆயிடுறாங்க. பாஸோ அவனோட பையனை பார்த்து, இந்நேரம் நீங்க இருக்க அத்தனை பேத்தையுமே கொன்றுப்பேன்னு சொல்ல, எனக்கு எப்படி தெரியும் இந்த இடம் இவ்வளவு டேஞ்சரஸா இருக்குன்னு, நீங்க தான் எனக்கு சொல்லியிருக்கணும், எனக்கு யாருமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆமா அது உன்னோட தப்பு இல்லைன்னு சொல்லி வளர்த்தவனை பார்க்க வளர்த்தவனும் மன்னிப்பு கேட்கறான். சரி ஓகே நம்ம சீக்கிரம் இந்த இடத்துல இருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்தெல்லாம் செட் பண்ணி முடிச்சு அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த பன்னிகள்லாம் வந்து அந்த ஓனாயை வேட்டையாடி தின்னுட்டு இருக்கும்ல, அந்த இடத்துக்கு நேர் கீழே தான் இருக்காங்க. அங்க இருந்த ஒரு பன்னி மனுஷனோட வாசத்தை பிடிச்சிட்டு ஒரு சந்து மாதிரி இருக்கு, அந்த சந்து
சந்துக்குள்ள போக ஆரம்பிக்குது. இதை பார்த்த மற்ற பண்ணைகளும் அப்படியே அதை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வர ஆரம்பிக்குது. இது தெரியாத பாஸும் அவங்க டீமும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம கமாண்டோ ஃபோர்ஸ் வந்துடுறாங்க. வந்தவங்க அந்த இடத்துல யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி மெதுவா தேடி பார்த்துட்டே உள்ள வந்துட்டு இருக்காங்க. அவங்க உள்ள வர வர நம்ம லீடர் ஒரு விஷயத்தை பார்க்கறான். அங்க இருந்து ஏதோ ஒரு ஒயர் போகுது. அந்த ஒயரை ஃபாலோ பண்ணிட்டே போய் நம்ம லீடர் பார்க்கறப்ப அங்க ஒரு பெரிய பாம்பு இருக்கிறத பார்த்து காய்ஸ் யாரும் இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல அதுக்குள்ள ஒருத்தன் அந்த பாம்பை மிதிச்சிடறான். அதனால அந்த இடமே வெடிச்சு செதறி அவங்க அந்த பாறைக்குள்ள மாட்டிக்கிறாங்க. இந்த சவுண்டை கேட்ட பாஸோ அவங்க பக்கத்துல வந்துட்டாங்க போல, நம்ம சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து ஃபாஸ்டா போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாம்பு அடிச்சு பாறைக்குள்ள மாட்டினவங்க ஒவ்வொருத்தரா மெதுவா கண்ணை முழிச்சு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சதுக்கு அப்புறம் லீடர் ஒவ்வொருத்தரையா ரிப்போர்ட் பண்ணுங்க, யார் யாரெல்லாம் உசுரோடு இருக்கீங்கன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஒவ்வொருத்தரும் தங்க பேரை சொல்லி ரிப்போர்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குரூப் இந்த இடத்துல ரெண்டா பிரிஞ்சிருது. ஒரு குரூப் இந்த கமாண்டோ பட லீடர் இருக்கார்ல அந்த பக்கமும், இன்னொரு குரூப் இவரோட லவ்வர் இருப்பாங்கல்ல அந்த சைடும் பிரிஞ்சிருது. இதே சமயத்தில் கட் பண்ணி லேப்ல பார்த்தோம்னா ஒரு பன்னிக்கு கடைசியா ஒரு ஊசி போட்டிருப்பாங்கல்ல அந்த பன்னிக்கு உயிர் வந்து டக்குன்னு ஜம்ப் பண்ணி அங்க இருக்க ஒரு டேபிள் மேல நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு. அப்போ அந்த கண்ணாடி கூண்டுல ஒரு பன்னி இருக்கு. அதை பார்த்த இந்த பன்னி ஜம்ப் பண்ணி அந்த பன்னியை கடிச்சு கொதறி அதோட மாமிசத்தை சாப்பிட்டு இருக்கு. அதே சமயம் திரும்பவும் நம்ம குகைக்கு வந்தோம்னா அந்த குகையில மாட்டிட்டு இருந்தாங்கல்ல அந்த இடத்துக்கு என்னமோ வர்ற மாதிரி சவுண்டு கேட்குது. அதை பார்த்து அவங்களோ என்னடா இது என்னமோ சவுண்டு கேட்குது என்னடா வருது அப்படின்னு சொல்லி யோசிக்க அப்பதான் நமக்கு ஒரு சீனை காமிக்கிறாங்க. பன்னிகளா உள்ள போச்சுல ஒரு குழாய், அந்த குழாய் இந்த இடத்துல தான் வெளியே வரும் போல. கரெக்டா அந்த குழாயிலிருந்து ஒரு பன்னி வெளியே வருது. அதை பார்த்த ஒருத்தர் அந்த பன்னியை சுடலாம் அப்படின்னு சொல்லி சுட பார்க்கறான். அதுக்குள்ள அந்த குழாயிலிருந்து எல்லா பன்னிகளும் வந்து அவங்களை எல்லாத்தையுமே கடிச்சு கொதற ஆரம்பிக்குது. அங்க இருந்தவங்களா தங்கிட்ட இருக்க துப்பாக்கியை வச்சு அந்த பன்னியை சுட ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பன்னி அவ்வளவு ஃபாஸ்டா ஒவ்வொருத்தருக்கு மேலேயும் ஜம்ப் பண்ணி ஒவ்வொருத்தரையா கடிக்க ஆரம்பிக்குது. இதே சமயத்துல லேப்ல ஒரு பன்னி வந்து கடிச்சிட்டு இருந்துச்சுல்ல அந்த விஷயத்தை நம்ம டாக்டர் பாக்குறாரு. அதுக்கப்புறம் ஜெனரலை வர சொல்லி அவருக்கு இந்த விஷயத்தை காமிக்கிறாரு. அதை பார்த்த ஜெனரல் ஒரு ஆச்சரியமா பாக்குறாரு. இந்த பன்னி இவ்வளவு நேரம் செத்து போன மாதிரி கிடந்துச்சு, எப்படா இப்ப எந்திரிச்சு திடீர்னு இப்படி ஆக்ரோஷமா மாறிச்சு அப்படின்னு சொல்லி. இதே சமயத்துல டாக்டர் என்ன சொல்றான்னா இப்ப இந்த பன்னிக்கு வலிங்கிற செல்லே ஒர்க் ஆகாது, நாம இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணோம்னா இந்த பன்னியை நம்ம கட்டளைக்கு இணங்க நடக்க வைக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த மருந்தை நம்ம ராணுவ வீரர்களுக்கு கொடுத்தோம்னா அவங்களுக்கும் வலிங்கிற உணர்வே இருக்காது, அவங்களும் ஒரு சூப்பர் சோல்ஜர்ஸா மாறி நம்ம நாட்டுக்காக போராடுவாங்க. அதுக்கு ஜெனரலோ சரி ஓகே நான் இந்த விஷயத்தை பத்தி அந்த அதிகாரிகிட்ட பேசுறேன்னு சொல்லி போட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த கமாண்டோ பிரிவுல இருந்தாங்கல்ல அங்க போனோம்னா அவங்க எல்லாத்தையும் அந்த பன்னி போட்டு கடிச்சு கொதறிட்டு இருக்குது. எப்படியும் அங்க இருந்தவங்கள ஒரு ஒளியா அந்த ஒவ்வொரு பன்னியா சுட்டு சாவடிச்சு கொண்டுறாங்க. அங்க இருந்த எல்லாத்தையுமே அந்த பன்னி கடிச்சனால அவங்களால முடியாம ஒவ்வொருத்தரா இறந்து போற மாதிரி காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க இறந்து போயிட்டாங்களா இல்ல மயக்கத்துக்கு போயிட்டாங்களான்னு சொல்லி தெரியல. அப்படியே கட் பண்ணி இப்ப ரிப்போர்ட்டர் தான் காமிக்கிறாங்க. ரிப்போர்ட்டர் தன்னோட சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு லைவ் போட்டுட்டு இருக்காங்க. அந்த லைவ்ல என்ன சொல்றாங்கன்னா நான் ரீசெண்டா அந்த ஜெயிலுக்குள்ள பாஸ் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். அங்க நடந்த விஷயத்தெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி என் சேனலுக்கு அனுப்புனேன். ஆனா அவங்க என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இந்த பாஸ் சைடான வீடியோவை வெளியே வரக்கூடாது, அவரோட உண்மையான முகத்தை யாரும் பாத்தரக்கூடாதுங்கிறதுக்காக அவர் சைடு இருக்க நியாயத்தை வெளியே விடாம பாத்துக்கிறாங்க. ஒரு ஜேர்னலிஸ்டா நான் ரெண்டு சைடு என்ன ரைட்டு என்ன தப்புன்னு பார்க்கணும். ஒரு சைடு கவர்மெண்ட் அவங்களோட நியாயத்தை சொல்லிட்டாங்க, இருந்தாலும் பாஸ் சைடு இருக்க நியாயத்தை நம்ம கேட்கணும். இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுங்க, எனக்கு இன்டர்வியூ கொடுக்குற மூலமா உங்க சைடு இருக்க நியாயம் இந்த உலகத்துக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைவை கட் பண்ணிடுறா. அதே சமயத்தில் கட் பண்ணி நம்ம பாஸ் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் ஒரு டனல்ல நடந்து போயிட்டு இருந்தார்ல அந்த டனலோட எண்டுக்கு வந்துடுறாங்க. எண்டுக்கு வந்து அங்க ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்கு. அந்த படிக்கட்டுல மேலே ஏறி பார்த்தோம்னா ஒரு ரூமோட ஃப்ளோர் டைல எடுத்துட்டு மேலே வராங்க. இவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா சுத்தி மலைகளால் சூழ்ந்த ஒரு இடத்துல நடுவுல வீடு கட்டி யாருக்குமே தெரியாம மறைஞ்சு வாழ்றதுக்கு ஒரு சேஃப் ஹவுஸ், அதாவது இந்த இடத்து பேர் அவங்க பாரடைஸ்னு சொல்றாங்க. இனிமேல் இவங்க யாருக்குமே தெரியாம இந்த இடத்துல தான் இருக்க போறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம அந்த கமாண்டோஸ் பக்கம் போனோம்னா அவங்களெல்லாம் பண்ணி கிடைச்சிருந்துச்சுல்ல, அதனால அவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே ஜாம்பிஸ் மாதிரி இருக்காங்க. அப்படியே பொறுமையா ஒவ்வொருத்தரும் கண்ணை முழிச்சு எந்திரிக்கிறாங்க. அப்படி கண்ணை முழிச்சு எந்திரிக்கும் போது அவங்க கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல பண்ணிக்கு கண்ணு மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி கண்ணெல்லாம் மாற ஆரம்பிச்சிருது. ஃபர்ஸ்ட் கண்ணு முழிக்கிறது அந்த டீமோட லீடர் தான். அவர் கண்ணு முழிச்சு அவர் பேச ட்ரை பண்றாரு. ஆக்சுவலா ஒரு நாள் பேச முடியல, அவர் இந்த பன்னிகளாம் உருமும்ல அந்த மாதிரி உரும்பிக்கிட்டே இருக்காரு. அதை கேட்டு அங்க இருந்தவங்க எல்லாம் பொறுமையா கண்ணை முழிக்கிறாங்க. ஆக்சுவலா அங்க இருந்து எல்லாருமே ஜாம்பியா மாறிட்டாங்க. இருந்தாலும் அவங்க எல்லாரும் டீம் லீடர் சொல்றதுக்கு கட்டுப்படுறாங்க. டீம் லீடரோட லவ்வர் இருப்பாங்கல்ல அந்த சைடு பாத்தீங்கன்னா அவங்க குழி தோண்டி மேல வந்துடுறாங்க. ஆனா டீம் லீடர்னால மேல வர முடியல. அதனால இப்ப குரூப் ரெண்டா பிரியுது. ஒரு குரூப் தர வழியாகவும் இன்னொரு குரூப் டனல் வழியாகவும் போய் அந்த லீடர் கிடைப்பானா அப்படின்னு பார்க்க போறாங்க. இவங்க ஜாம்பியா மாறினாலும் இவங்களுக்கு கொடுத்த கட்டளையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக பாச தேடுற பயணத்தை கண்டினியூ பண்றாங்க. அப்படியே இந்த எபிசோட இதோட முடிச்சிடுறாங்க.